நம்ம குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் சர்லாக் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான சர்லாக் ரெசிபி தான். இது ட்ராவலிங் டைம் ஃபுட்டுன்னே சொல்லலாம். இது வந்து ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு கப் அவல் எடுத்துக்கிறோம். அவல் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஒரு அவலை எடுத்து லேசாக நீங்கள் உடைச்சு பார்த்தாலே தெரியும், நல்லா நொறுங்கணும். இந்த அவல் கொடுக்கறதால நம்ம பேபிக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாமா? இந்த அவலில் விட்டமின் பி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட், புரதம், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே இருக்குது. குழந்தையோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குழந்தையோட பிரெயின் டெவலப் பண்ணுறதுக்கும் குழந்தை ரொம்ப பிரிஸ்காக நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த அவல் சாப்பிட்றப்ப. அவலும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஒரு அரை கப் பொட்டுக்கடலை எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, கலர் மாறிடும். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொட்டுக்கடையில் விட்டமின் டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. கால்சியம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, இந்த மாதிரி எல்லாமே இந்த பொட்டுக்கடலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு இந்த பொட்டுக்கடலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு போன் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த பொட்டுக்கடலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3/4 கப் பொரி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பொரி ஆல்ரெடி வறுத்து தான் இருக்கும், பட் இன்னும் நம்ம வறுக்கிறப்போ இன்னும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். பொரி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். பொரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் தான் பொரி. இது கூடவே ஒரு 2 பாதாம், 2 முந்திரி, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போடுறதால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணானாலும் விட்டுடலாம். இந்த பாதாம், முந்திரிலாம் நம்ம ஆட் பண்ணுறதால குழந்தைங்க வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா குண்டாக கொழுன்னு ரொம்ப ஹெல்த்தியாக பிரெயின் டெவலப்மெண்ட்டோடு இருப்பாங்க. நல்லா எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பிலாம் இருக்கக்கூடாது, நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கணும். நம்ம நல்லா மிக்ஸியில் அடித்ததுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக இருந்தால் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொரப்பாக கொஞ்சம் திப்பியாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ரெசிப்பியை 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ஃபுட் மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த ஃபுட்டை நீங்கள் எப்போ கொடுக்கணுன்னா குழந்தைக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். நைட் டைமில் கொடுக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே நைட் 7 o'clock மேலே நீங்கள் கொடுக்குறப்போ ஒழுங்காக ஜீரணம் ஆகாது. இது நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா 1 month கூட கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியில் எங்கன்னா போனால் கூட இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கலந்து கொடுத்துடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாவு எடுத்துக்கிட்டு அது கூடவே நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடுங்க. 5 minutesக்கு அப்புறமா எடுத்து ஊட்டி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வேறு மெத்தட்லேயும் செய்யலாம். இதே மாதிரி தான் ஒரு 3 ஸ்பூன் சத்து மாவு எடுத்து அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 to 4 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.